வங்கி வாடிக்கையாளர் அனைவருக்கும் எனது பணிவான வேண்டுகோள். நாம் அனைவரும் ஏடிஎம் பயன்படுத்தக்கூடியவர்கள். அந்த ஏடிஎம் பயன்படுத்தக்கூடிய பொழுது பின் நம்பரை மறந்துவிட்டாலோ அல்லது ஏடிஎம் கார்டு தொலைந்து விட்டாலோ உடனடியாக வங்கிக்கு சென்று நாம் ஒரு மனுவை எழுதி கொடுத்து, நாங்கள் ஏடிஎம் தொலைந்து விட்டது, எனக்கு பிளாக் செய்து கொடுத்து எனக்கு வேறு ஏடிஎம்மை வழங்குங்கள் என்று நாம் கேட்போம். அவர்களும் ஏடிஎம் கொடுப்பார்கள். ஆக்டிவேஷன் பின் நம்பரை மாற்றி நாம் வைத்துக்கொள்வோம். இதோடு முடிந்து விடவில்லை. இதைவிட பெரிய ரகசியம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்னருக்கு சொல்கின்றேன். இப்படிப்பட்ட மோசடியில் உங்கள் குடும்பமும் ஈடுபடக்கூடாது, நீங்களும் ஈடுபடக்கூடாது என்பதை நான் ஆணித்தரமாக கோபத்துடன் வெளியிடுகிறேன். என்னவென்றால், நான் வேலூர் சிண்டிகேட் பேங்கில் இருக்கும் பொழுதிலிருந்து நான் வாடிக்கையாளர். இப்போது கனரா பேங்க்கு. அங்கு எனது நகையை அடமானம் வைத்துவிட்டு அதை ரினிவல் செய்வதற்காக சென்றேன். அப்போது ஏடிஎம்மில் என் பணத்தை போடும்படி கேட்டுக்கொள்ளும்போது 2 ஏடிஎம், அதாவது அக்கௌண்ட்டில் இருக்கும்போது அந்த அக்கௌண்ட்டில் பணம் செலுத்தி விட்டார்கள். ஏடிஎம் செக் பண்ணும் பொழுது அந்த ஏடிஎம் 2 ஏடிஎம் காட்டுகிறது. ஏற்கனவே உங்கள் பேரில் இன்னொரு ஏடிஎம் இருக்கிறது, இது ஒரு ஏடிஎம் என்கிறார்கள். அப்படி என்றால் ஏற்கனவே நான் எழுதி கொடுத்து கேன்சல் செய்யப்பட்ட ஏடிஎம்முக்கும் வருடந்தோறும் 300 ரூபாய் 325 ரூபாய் பிடித்தம் செய்து கொண்டு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இப்பொழுது நான் செயல் ரீதியாக கண்டேன். அங்கே இருக்கிற மேனேஜரிடம் இன்று அவருடைய வாட்ஸ்அப் எண்ணை பெற்றுக்கொண்டு அவருடைய வாட்ஸ்அப்பில் என்னுடைய அந்த ஏடிஎம் கார்டு மற்றும் அக்கௌண்ட் எண்களை அனுப்பிவிட்டு நேரில் சென்ற மனுவுக்கு உடனடியாக அதை கேன்சல் செய்தார்கள். அப்படி என்றால் ஒவ்வொருவரும் அந்தந்த ஏடிஎம் கார்டு வைத்திருப்பவர்கள் அந்தந்த பேங்கில் தொலைத்து விட்டது என்று எழுதி கொடுத்தால் மட்டும் போதாது. ஒரே ஏடிஎம் தான் இருக்கிறதா, 2 ஏடிஎம் இருக்கிறதா, 3 ஏடிஎம் இருக்கிறதா என்றதை பாருங்கள். ஏனென்றால் உங்களுடைய பணம் வங்கியிலே பிடித்தம் செய்யப்படுகிறது என்பதை என்னுடைய அனுபவ ரீதியாக, என்னுடைய மனசாட்சிப்படி, என்னுடைய கணக்கிலிருந்து பணம் போனதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.